கையை கொடு. வாழ்த்துக்கள்ப்பா. வலிக்குதுப்பா. சீக்கிரமே உன் அம்மு உன்னை தேடி வருவான். நாச்சியார் அம்மாவே உன்னோட கல்யாணத்தை சீரும் சிறப்புமா நடத்தி வைக்கணுமே. ஆமாண்ணே, நாச்சியார் அம்மா தான் எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். அவங்க கையால தாலி எடுத்து கொடுத்துதான் நான் அம்மு கழுத்துல தாலியே கட்டுவேன். நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சின்ன தம்பி. ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். சரி, இந்தா லெட்டர் புடி. இதெல்லாம் கரெக்டா கண்டுபிடிக்கிறானே. அதானே உன் மண்டைக்குள்ள ஓடுது. நீ அப்படி மட்டும் நினைச்சு சந்தோஷப்படாத. எனக்கு சின்ன தம்பி மேல இப்போ ஒரு டவுட் இருக்கு. என்ன சொல்ற? என்ன டவுட் உனக்கு? துளசிக்கு சின்ன தம்பி மேல ஒரு கண்ணு இருக்கு. சின்ன தம்பி நாச்சியாரத்துக்கு பயந்து துளசி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக பாக்குறான். துளசி அந்த மாதிரி ஆள்லாம் இல்ல, சும்மா லூஸ் மாதிரி உளராத. நான் லூஸ் மாதிரி எல்லாம் வளரல. சின்ன தம்பி அம்முன்னு ஒருத்தைய தேடிக்கிட்டு இருக்கிறது உண்மை. ஆனா இத்தனை நாள் இல்லாம இப்ப திடீர்னு லெட்டர் வருதுன்னா ஏன்? சின்ன தம்பி அந்த லெட்டரை எல்லாரும் முன்னாடியும் படிச்சான்ல. அப்போ துளசி கிட்ட என்ன சொன்னா? அம்மு வரவே மாட்டான்னு சொன்னீங்க. ஏதோ இப்ப பாருங்க, வரேன்னு சொல்லி அம்முவே லெட்டர் போட்டிருக்கான்னு சொன்னால. ஆமா, அந்த அம்மு ஏன் அவளோட அட்ரஸ் கொடுக்கல? என்ன தேடாத, தேடினாலும் கிடைக்க மாட்டேன்னு எழுதினால. அதுல என்னோட தீர்ப்பு. நாச்சியாரா என்னோட முத பஞ்சாயத்துல நல்ல தீர்ப்பு சொல்லிட்டு வந்திருக்கேன்.